கலைமகளே உன்னை வணங்குகிறேன் நான், கலைமகளே உன்னை வணங்குகிறேன் நான், கலைமகளே. வாழ்வென்னும் வீணை கலையிழந்தேன், போதையின் பாதையில் சிதைகின்றதே. வாழ்வென்னும் வீணை கலையிழந்தேன், போதையின் பாதையில் சிதைகின்றதே. குடிப்பவர் கூழம்பலை சொல்ல வந்தோ, குடிப்பவர் கூழம்பலை சொல்ல வந்தோம், குடும்பத்தின் கூமுரலை பகிர வந்தோம். இறைவா இறைவா உன் துணை நாடி சரணடைந்தோம். கலைமகளே 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 கலைமகளே. எத்தனை மனிதர்கள் மதியிழந்தே மதுவிற்கு அடிமை ஆகின்றனர். எத்தனை கனவுகள் விழிகளிலே மதுவின் மயக்கமே. இறைவா சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே. இறைவா மாறிட சம்மதமே, சம்மதமே. இறைவா தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றார். சம்மதமே இறைவா சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே. இறைவா மாறிட சம்மதமே, சம்மதமே. இறைவா இறை வணக்கம் பாடி இறை பிரசன்னத்தை உணர வைத்த அன்பு சகோதரிகளுக்கு நன்றி. வந்தாரை வரவேற்கும் பண்பை நாம் மறப்பது தவறல்லவா? இதோ நம் பண்பாட்டை செயலாக்கப்படுத்திட வருகிறார் திருமதி கிளீட்டஸ் ராக் அவர்கள். வந்தாரை வரவேற்பது
நமது தமிழர் பண்பாடு என்பதற்கு ஏற்ப இங்கு குழுமியிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைப்பணி ஓர் அறப்பணி, அப்பணிக்கே தன்னை அர்ப்பணி என்ற வரிகளுக்கு ஏற்ப நமது மறைமாவட்டத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தி இக்குடும்ப ஆற்றுப்படுத்துதல் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் தலைமையேற்றிருக்கும் நமது ஆயர் பீட்டர் ரெமிஜியூஸ் அவர்களை குடும்ப ஆற்றுப்படுத்துதல் குழுவின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். தான் பெற்ற இறை அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து மக்கள் பணியை சீரும் சிறப்புமாக ஆற்றி வரும் நமது மறைமாவட்ட பணியாளர் பொருளாளர் அவர்களையும் அவர்களோடு இணைந்து இந்த குடும்ப ஆற்றுப்படுத்துதல் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் ஒவ்வொரு பணியாளர்களையும் நமது குடும்ப ஆற்றுப்படுத்துதல் குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கு ஏற்ப தாம் கற்ற படிப்பறிவையும் தாம் பெற்ற அனுபவ திறனையும் எங்களோடு பகிர்ந்து நல் சிற்பியாக எங்களை செதுக்கி எடுத்த அனைத்து பயிற்சி கொடுத்தவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். உடைந்து சிதறி கிடக்கும் மனித உறவுகளை ஒன்று சேர்க்க இந்த குடும்ப ஆற்றுப்படுத்துதல் பயிற்சியை ஒருங்கிணைத்து நாங்கள் ஆற்றுப்படுத்துனராக இன்று மிளிர்ந்திட வழிவகுத்த அருட்தந்தை நெல்சன் அவர்களையும் அவர்களோடு இணைந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்துள்ள போதை நோய் நலப்பணியின் செயற்குழுவினர் அருட்தந்தையர் அல்காந்தர், மரிய மார்டின், என் மார்டின், ஐசக், ஆர் ஆண்டனி மற்றும் அருட் சகோதரி பெலிசியா அவர்களையும் குடும்ப ஆற்றுப்படுத்துதல் சான்றிதழ் குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். குடும்ப ஆற்றுப்படுத்துதல் பயிற்சி பெறும் அனைத்து பயிற்சியாளர்களையும் பார்வையாளர்களாக இங்கு வருகை புரிந்து எங்கள் மகிழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அருட்தந்தைகள், அருட் சகோதரிகள், குடும்பத்தினர், நண்பர்கள் அனைவரையும் வரவேற்று என் வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புன்னகையால் பூ போன்ற இனிதே வரவேற்ற திருமதி கிளீப்பஸ் ராக் அவர்களுக்கு நன்றி. ஆற்றுப்படுத்துதல் ஓர் அறிவியல் மட்டுமல்ல, அது ஓர் கலை. பயிற்சி மட்டுமல்ல, பழகும் முறை. திறமை மட்டுமல்ல, அனுபவம். தொழில் மட்டுமல்ல, அழைத்தல். அந்த அழைப்பை ஏற்று பணிபுரிய குடும்ப ஆற்றுப்படுத்தினர்களாக பயிற்சி பெற்றுள்ள நாங்கள் குடும்பங்களை ஆற்றுப்படுத்துவதற்கான திறமைகளையும் பண்புகளையும் வளர்த்து கொண்டுள்ளோம் என்று புரிந்துணர்ந்துள்ளோம். ஒரு குடும்பத்தை ஆற்றுப்படுத்திய எனது அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு தம்பதியர் திருமணமாகி 6 வருடங்கள் ஆகின்றது. 2 குழந்தை செல்வங்களையும் பெற்றுக்கொண்ட அவர்கள் தங்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரச்சனைகளால் பெரும் துன்பத்திற்குள்ளாகினர். ஒரு நாள் கண்ணீர் நிறைந்த கண்களோடு கணவர் என்னை சந்திக்க வந்தார். வாழ்க்கை என்றால் இதுதானா? ஏன் குடும்பம் என்றால் கௌரவமும் ஆணவமும் தானா? அன்பிற்கும் நல் மனதிற்கும் இடம் இல்லையா? என் வாழ்க்கையே சீரழிந்து விட்டது. என் மனைவி என்னை விட அதிகம் படித்திருப்பதாலும் அதிக சம்பளம் பெறுவதாலும் என்னை கணவனாகவே மதிக்கவில்லை. ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை என தன் சோகத்தை கொட்டிக்கொண்டே இருந்தார். எனக்கு இப்படி ஒரு சோக வாழ்வு தேவையா? சொல்லுங்க சிஸ்டர் என்றார். அவர் மனப்பாரம் முழுவதையும் இறக்கி வைக்கும் வரை
பொறுமையாக உற்று கவனித்து கரிசனையுடன் கேட்டேன். நான் திறந்த மனதுடனும் அக்கறையுடனும் செயல்பட்டது அவருக்கு பிடித்திருந்தது. பின் அவரிடம் என்னை பார்க்க உங்கள் மனைவியுடன் இணைந்து வாருங்கள் என்றேன். 5 நாட்களுக்கு பின் தன் மனைவியுடன் என்னை சந்தித்த போது முதலில் அவள் தன் கணவரை பற்றி இழிவாக பேச ஆரம்பித்தாள். பின் தன் நிலையை மெதுவாக உணரவும் ஆரம்பித்தாள். சற்று நேரத்தில் அவளும் கண் கலங்கினாள். நான் இருவரையும் சேர்த்தும் தனித்தனியாகவும் 2 முறை சந்தித்து ஒருவர் ஒருவரை பற்றி நன்றாக புரிந்து கொண்டு தங்களது உறவு பிரச்சனைகளை அவர்களாகவே இனம் கண்டு கொண்டு பாதுகாப்பாக வெளிப்படுத்த வழி செய்தேன். தொடர் சந்திப்பு வந்ததன் மூலம் இருவரும் ஒருவரை ஒருவர் மதிப்பதின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார்கள். கணவனும் மனைவியில் ஏற்பட்ட நேர்நோக்கான மாற்றத்தை வரவேற்றார். இருவரும் அதிக பாசத்தோடும் நேசத்தோடும் உறவை வெளிப்படுத்த ஆரம்பித்தனர். அவர்களின் உறவு மேம்படத் தொடங்கியது. மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக மாறினர். இதுபோன்ற அனுபவம் இன்று எனக்கு மட்டுமல்ல, என்னுடன் பயிற்சியில் கலந்து கொள்ளும் பலருக்கும் உள்ளது. இப்போது திருமதி எல்சி, திரு நீக்லோ பெர்னோ மற்றும் திருமதி மேரி சரோஜா அவர்கள் இப்போது ஓரிரு வார்த்தைகளில் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இங்கு வருகின்றார்கள். ஆற்றுப்படுத்தல் பயிற்சி பெற்றதால் தற்போது மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். இல்லற பணியோடு இந்த பணியையும் செய்து என்னை சார்ந்தவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துகிறேன். அதனால் மிகுந்த மன நிறைவும் அடைகிறேன். 1.5 ஆண்டுகள் உறவு அறந்த நிலையில் பிரிந்து வாழ்ந்த இளம் தம்பதியரை நான் ஆற்றுப்படுத்துதல் பயிற்சி கற்றுக்கொண்ட நுணுக்கங்கள் வழியாக மீண்டும் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வழிகாட்ட முடிந்து எனக்கு பெரும் சந்தோஷத்தை தருகிறது. மன அழுத்தத்துடன் காணப்பட்டேன். புனித வளனார் மேல்நிலை பள்ளியில் வைத்து தந்தை நெல்சன் அவர்களை சந்தித்தேன். அப்போது ஆற்றுப்படுத்துதல் வகுப்பினை பற்றி கூறினார்கள். நானும் 20 வகுப்புகளில் கலந்து கொண்டேன். பின்னர் என்னை கலந்தாய்வு செய்தேன். இப்போது தன்னம்பிக்கையுடன் வாழ்கிறேன். நன்றி. தங்கள் களப்பணி அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட அனைத்து நெஞ்சங்களுக்கும் அன்பு நிறை நன்றி. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், இசைக்கு மயங்கா செவி ஏது. தங்கள் இனிய குரலால் பாடி மகிழ்விக்க வருகிறார்கள் திருமதி மெர்சி குழுவினர். நமதே காற்றும் நமதே கடலும் நமதே ஒளியும் நமதே வெளியும் நமதே வாழ்வும். ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு கிழக்கே ஒவ்வொரு விழியும் ஒவ்வொரு விளக்கே ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு இலக்கே வாழ்வும். போர்க்களமாய் வாழ்க்கை தான் நம் மண்ணில் இருக்குதே வாவா. போரிடவே நினைத்தால் தான் அது பூக்கள் பூக்குதே வாவா. இது நமக்கான காலம் தான், நம்பிக்கை இழக்காது, இழந்தாலே மீண்டும் தான் கிடைக்காது. வாழ்வோமே வா. வானம் நமதே, பூமி நமதே, காற்றும் நமதே, கடலும் நமதே, ஒளியும் நமதே, வெளியும் நமதே, வாழ்வும் வா. ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு கிழக்கே ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு விளக்கே ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு இலக்கே வாழ்வும். வாழ்க்கை பயணத்தில் திடும் என்ற திருப்பங்கள் விளையாட்டாய் தலை காட்டும், அதை தாண்டலாம். யாரோ நடை போட்ட திசையில் நாம் போகாமல் நாம் போகும் திசை நாளை வழியாகலாம். வாழும் நிமிடங்கள் ஒவ்வொன்றும் உயர்வாகும், இதையும் இழக்காமல் வாழ்வோமே வா. நித்தம் யுத்தங்கள் நிழல் போல தொடர்ந்தாலும் சத்தம் போடாமல் ஜெயிப்போமே வா. நேற்று தெரியாமல் தொலைந்தேதான் போனாலும் என்றே நாம் இங்கே இழக்காமல் வாழ்வோமே வா.
நமதே பூமி நமதே காற்றும் நமதே கடலும் நமதே ஒளியும் நமதே விழியும் நமதே வாழ்வோம் பாவா. ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு கிழக்கே ஒவ்வொரு விழியும் ஒவ்வொரு விளக்கே ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு இலக்கே வாழ்வோம் பாவா. போர்க்களமாய் வாழ்க்கை தான் நம் முன்னே இருக்குதே பாவா. போரிடவே நினைத்தால் தான் அது பூக்கள் பூக்குதே பாவா. இது நமக்கான காலம் தான், நம்பிக்கை இழக்காது, இழந்தாலே மீண்டும் தான் கிடைக்காது. அன்றைய நாளை காட்டும் காலை நேரம் போல வருங்கால மனிதரை காட்டுகின்ற குழந்தை பருவத்தினுடைய எம் குழந்தைகள் நம் கண்களுக்கு விருந்தாக நடனமாடி மகிழ்விக்க வருகிறார்கள். நடனமாடிய நம் அன்பு குழந்தைகளுக்கு நன்றிகள் பல. நடந்து முடிந்த 20 வகுப்புகளில் பயிற்சி பெற்று குடும்ப ஆற்றுப்படுத்துதலின் அம்சங்களை தெள்ளத் தெளிவாகவும் சுருக்கமாகவும் எடுத்துரைக்க வருகிறார்கள் திருமதி ரேஸ்மாவும் அருட்பணியாளர் சிங்காராயரும். அனைவருக்கும் வணக்கம். குடும்ப ஆற்றுப்படுத்துதல் வகுப்பு சுருக்கம். முதல் நாள் வகுப்பை துவக்கி வைத்த மேதகு ஆயர் அவர்கள் குடும்ப ஆற்றுப்படுத்துதலின் இன்றைய தேவையை வலியுறுத்தி மனிதநேய உணர்வோடும் தியாக சிந்தனையோடும் இங்கு பெறுகின்ற பயிற்சியை களப்பணியில் செயல்படுத்த வேண்டும் என்று ஆசி வழங்கினார்கள். தொடர்ந்து அருள் திரு நெல்சன் அவர்கள் வகுப்பில் குடும்ப ஆற்றுப்படுத்துதல் நாம் சிந்தித்து பார்க்க என்ற தலைப்பில் குடும்ப ஆற்றுப்படுத்துதல் வெறும் அறிவுரை, ஆலோசனை, வழிகாட்டுதல், பயிற்சி அளித்தல்
மட்டுமல்ல என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டோம். வகுப்பு 2 அருள் திரு நெல்சன். குடும்ப வரைமுறையும் பரிணாம வளர்ச்சியும் பல்வேறு கட்டங்களும். தன்னுண்ணி மனிதனிலிருந்து கணனி மனிதன் வரையிலான பரிணாம வளர்ச்சி நிலைகளையும், தாய் உரிமை சமூக முறை மாறி தந்தை உரிமை சமூக முறை வந்தது பற்றியும், காட்டு விலங்காண்டி அநாகரிக நிலை நாகரிக நிலைகளின் பல்வேறு கட்டங்களையும் குடும்ப அமைப்பு எப்படி தாண்டி வந்துள்ளது என்பதை வரலாற்று பூர்வமாக புரிந்து கொண்டோம். மதுரை பெல்சியா அவர்கள் குடும்ப ஆற்றுப்படுத்துதல் வரலாற்று கண்ணோட்டமும் தன்மையும் பயன்பாடும். தொழிற்புரட்சி ஏற்பட்ட காலத்தில் மக்கள் தங்கள் குடும்ப அமைப்பை காத்துக்கொள்ள ஆற்றுப்படுத்தினரின் தேவையை வெகுவாக உணர்ந்தனர். குழு செயல்பாடும் சமூக பொருளாதார மாற்றங்களும் குடும்ப ஆற்றுப்படுத்துதலின் பிறப்பிற்கும் வளர்ச்சிக்கும் வித்திட்டன என்பதை அறிந்து கொண்டோம். வகுப்பு 4 அருள் திரு டி அல்போன்ஸ். குடும்ப உளநல ஆற்றுப்படுத்தினர். ஆற்றுப்படுத்தினர் ஆளுமை வளர்ச்சியும் அறிவு முதிர்ச்சியும் பயிற்சியில் தேர்ச்சியும் பெற்ற மனப்பக்குவமுள்ள சுய மதிப்பீட்டாளராக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். வகுப்பு 5 அருள் திரு இம்மானுவேல் அவர்கள் குடும்ப ஆற்றுப்படுத்துதல் முதல் சந்திப்பு பிரச்சனையை வெளிப்படுத்துவதும் இனங்கண்டு கொள்வதும், ஆற்று பெறுநரின் பிரச்சனைக்கு மதிப்பு கொடுத்தல், தெளிவான உறவை ஏற்படுத்துதல், நேர்நோக்கு உணர்வுகளால் ஊக்கப்படுத்தி பிரச்சனையை முழுமையாக வெளிக்கொணர உதவுதல், இனங்கண்டு கொள்தல் ஆகியவற்றை அறிந்து கொண்டோம். வகுப்பு 6 அருள் திரு இம்மானுவேல். தொடர் சந்திப்பு பொருத்தமான தீர்வினை தெரிவதும் தெளிந்து செயல்படுவதும், பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்புகளை கண்டறிதல், ஆழ்ந்த உணர்வுகளை புரிந்துணர்தல், முரண்பாடுகளை சரியான முறையில் சுட்டிக்காட்டுதல் மூலமாக பொருத்தமான தீர்வும் தேர்ந்து தெளிந்து செயல்படுவதும் பெறலாம் என்பதை புரிந்து கொண்டோம். வகுப்பு 7 முனைவர் சீனுதாசன் அவர்கள் குடும்ப ஆற்றுப்படுத்துதல் முறை பவனின் உறவு கூட்டிணைப்பு முறை. குடும்பத்தில் ஒருவரை தனிநபராக பார்க்கக்கூடாது, ஒரு அங்கமாகத்தான் பார்க்க வேண்டும். ஒரு குடும்பத்தை அதன் 3 தலைமுறை மூலம் நாம் பார்வையிட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம். சல்வட்டார் மினிச்சின் உறவு கட்டமைப்பு முறை. இது ஒரு குடும்பத்தில் பலத்தை அடிப்படையாக கொண்ட அணுகுமுறை. சுற்றுச்சூழல் கோட்பாடுகளை சார்ந்தது. நம் நடத்தையானது நாம் மற்றவரிடம் கொண்ட உறவு முறையின் செயல்பாடாகும் என்பதை தெரிந்து கொண்டோம். வகுப்பு 8 அருள் சகோதரி லூசி ஜாய்ஸ். ஹேலியின் யுக்தி முறை. குறைந்த கால அளவில் முறையான மாற்றத்தை ஒருவரில் கொண்டு வர செய்யக்கூடியது. பிரச்சனைக்கு மறுபெயர் கொடுக்கிறது. எதிர்மறையான பார்வையிலிருந்து நேர்நோக்கில் பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் செயல்படவும் தூண்டுகிறது. வெர்ஜீனியா சாட்டியரின் உறவு தொடர்பு முறை. ஆரோக்கியமான குடும்பத்தில் உள்ள தொடர்பு முறையானது நேரடியாகவும் தெளிவானதாகவும் நெகிழ்ந்து கொடுக்கக்கூடியதாகவும் சமநிலை கொண்டதாகவும் இருக்கும். தனி மனிதன் மாறாமல் குடும்பத்தில் சமநிலையை கொண்டு வர இயலாது என்பதை புரிந்து கொண்டோம். வகுப்பு 9 அருள் திரு ஸ்டீபன் அவர்கள் டனால்ட் வின்னக்காட்டின் மன உறவு முறை. குழந்தை பருவ உறவுகள் ஒருவரின் மனநிலையில் நீங்காத மனப்பதிவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. இவ்வுறவில் உருவாகும் உலகமே அந்நபரின் வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது. ஜான் பவுல்பியின் பாச கோட்பாடு. குழந்தைக்கும் குழந்தை முக்கியமாக கருதும் நபருக்கும் இடையில்
ஓர் உணர்வுபூர்வமான பிணைப்பு உள்ளது. இந்த உறவு பிணைப்புதான் பின்னாளின் உறவுகளுக்கும் குழந்தையின் ஆளுமைக்கும் அடிப்படையாக அமைகிறது என்பதை அறிந்து கொண்டோம். வகுப்பு 10. அருள் திரு சுரேஷ் ராஜ். ஆல்பர்ட் எல்லிஸின் சிந்தனை உணர்வு நடத்தை மாற்றும் முறை. சிந்தனையை மாற்றி அமைப்பதன் மூலம் நடத்தையை மாற்ற முடியும். சுய சிந்தனையில் உண்டான தவறான மூட நம்பிக்கைகளை கண்டறிந்து நாம் அதனால் வலுவற்றவராகிறோம் என்பதை உணர்ந்து நம்பிக்கையை மாற்றி அமைப்பது. ஸ்டீவ் டியின் தீர்வு மைய முறை. பிரச்சனையை மையப்படுத்தாமல் அவற்றிற்கான தீர்வுகள் என்ன என்பதை நாம் கண்டறிந்து பிரச்சனைக்குரியவர் அதை கண்டறிய உதவிட வேண்டும். இந்த உலகத்தினை பற்றிய நேர்நோக்கான நம்பிக்கை மிக அவசியமாக இருக்க வேண்டும் என தெரிந்து கொண்டோம். வகுப்பு 11. அருட்சகோதரி பெல்சியா அவர்கள். பெண்ணிய முறை. ஒவ்வொரு பெண்ணையும் சக்தி மிகுந்தவர் ஆக்குவது, சமமாக மதிக்கப்படச் செய்வது, சமூக தடைகளை தாண்டி வெற்றி பெறச் செய்வது, விழிப்புணர்வை உருவாக்கும் நுட்பங்கள் அடங்கிய அணுகுமுறை. மைக்கேல் ஒயிட்டின் கதையாடல் வழி. கட்டுதல், இடித்தல், மீண்டும் கட்டுதல், இதுதான் அடிப்படை. வாழ்வை சீரமைக்க மாற்று வழிகள் உள்ளன என்பதை உணர்த்தும் உந்து சக்திதான் கதையாடல் என உணர்ந்து கொண்டோம். வகுப்பு 12. அருள் திரு எம் மரிய வில்லியம். குடும்ப வாழ்க்கையின் வளர்ச்சி சுழற்சி. வாழ்க்கையை வளர்ச்சி தொடர்ச்சியாக பார்ப்பது ஒரு நலமான அணுகுமுறை. ஆற்றுப்பெறுநர் எந்த வளர்ச்சி நிலையில் உள்ளார் என்பதை அறிந்து அதற்கேற்ற ஊக்கத்தை வழிகளை தெரியப்படுத்தி அவர்கள் தீர்வு காண துணை நிற்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம். வகுப்பு 13. அருள் திரு குணபால் ஆராய்ச்சி அவர்கள். பெற்றோர் பிள்ளைகள் ஆற்றுப்படுத்துதல். பெற்றோர்கள் பிள்ளைகளை நிறைவாக அன்பு செய்ய வேண்டும். குழந்தைகளின் மாதிரியாக செயல்பட வேண்டும். பரஸ்பர மரியாதை, அதிக நேரம் செலவிடுதல், ஊக்கப்படுத்துதல், அன்பை பரிமாறுதல் போன்றவை நல்ல உறவை உருவாக்கும் என புரிந்து கொண்டோம். வகுப்பு 14. அருள் திரு எம் மரிய வில்லியம். தம்பதியர் உளநல உதவி. இரு நலமான மனிதர்கள் கூட திருமண உறவில் குறைபாடுகள் உடையவர்களாக இருக்க முடியும். துணைவர்களின் பிரச்சனை தீர்க்கும் திறன் திருமண வாழ்வின் வெற்றிக்கு முக்கியமானது. தன்னம்பிக்கை, புரிந்து கொள்தல், செவிமடுத்தல், இணைந்து தீர்வு காணுதல் போன்றவை உயிரோட்டமுள்ள தம்பதியரை உருவாக்கும் என்று கண்டுகொண்டோம். வகுப்பு 15. அருள் திரு ஸ்தானிஸ்தாஸ் அவர்கள். முதியோர் ஆற்றுப்படுத்துதல். முதுமை பருவமானது இரண்டாம் குழந்தை பருவமாகும். வயதாக வயதாக மூளையின் செயல்திறன் குறைகிறது. முதுமையில் உடலில் ஏற்படும் மாற்றங்கள், நோய்கள், மனப்பிரச்சனைகள் முதலியவற்றை அவர்களை பராமரிக்கின்ற குடும்பத்தாருக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டுமென புரிந்து கொண்டோம். வகுப்பு 16. அருள் திரு ஜெயபதி சேசு சபை. குடும்பத்தில் மது, போதைப் பொருள். போதை நோய் மனிதர் எடுக்கின்ற பொருட்களாலும் மனிதரின் தொடர் செயல்களாலும் உருவாகிறது. குடிநோய் ஒரு மூளை நோய். குடும்ப நோய் வளரும் தன்மையுடைய நோய். குடிநோயாளியை சுற்றியுள்ள உறவுகளில் குறைந்தது 28 பேராவது பாதிக்கப்படுகின்றனர் என்பதை தெரிந்து கொண்டோம். வகுப்பு 17. அருள் திரு கு எரோனிமுசு அவர்கள். விவிலியத்தில் குடும்பம். விவிலியம் முழுவதும் விவசாய மனிதர் காலகட்டத்தை சார்ந்தது. விவிலியத்தில் லட்சிய குடும்பங்கள் இருந்தன. திருமணத்தின் முதன்மை தோழமை. பல முன்மாதிரியான குடும்பங்கள் லட்சிய குடும்பங்களாய் திகழ்ந்துள்ளன என்பன விவிலியத்திலிருந்து அறிந்து கொண்டோம். வகுப்பு
18. அருள் தந்தையர்கள் டென்சிங், ஜெனிசேகர், எடிசன். ஊடகமும் குடும்ப ஆற்றுப்படுத்துதலும். ஊடகம் என்பது இரு மனிதர்களுக்கிடையே பாலமாக இருக்கிறது. உள்ளீடு சரியாக இருந்தால் வெளியீடும் சரியாக இருக்கும். உள்ளீடு அபத்தமாக இருந்தால் வெளியீடும் பல மடங்கு அபத்தமாகவும் ஆபத்தாகவும் இருக்கும். முறையாக ஊடகத்தை கையாளுவதை பற்றி புரிந்து கொண்டோம். வகுப்பு 19. அருட்தந்தை ராஜமணி அவர்கள் குடும்ப நலனும் சட்டங்களும். அடிப்படை உரிமைகளான உயிர் வாழும் உரிமை, மாண்போடு வாழும் உரிமை, தேவைகளை நிறைவு செய்து வாழும் உரிமை, நிறைவு செய்யப்படாத போது சட்டம் குடும்பத்திற்குள் நுழைகிறது. சட்டம் எப்படி குடும்பங்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிறது என்பது பற்றி கண்டு கொண்டோம். வகுப்பு 20. அருள் திரு டி. அல்போன்ஸ். தொடர்நல திட்டங்களும் வளவாழ்வு வழிமுறைகளும். கடந்த 19 வகுப்புகளையும் சுருக்கமாகவும் எளிதாகவும் தெளிவுபடுத்தினார். ஆற்றுப்பெறுநரும் ஆற்றுப்படுத்துகிறவரும் இணைந்து நலமான முடிவுக்கு வருவதே சிறந்த ஆற்றுப்படுத்தும் முறை. ஆற்றுப்படுத்தினர் வெற்றி தோல்விகளை இனங்காணுதல், தொடர்கல்வி, அணுகுமுறைகளில் உள்ள நலமான கூறுகளை தெரிவு செய்து தமக்கென ஓர் அணுகுமுறையை உருவாக்கிக் கொள்வது நலமானது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆற்றுப்படுத்தினர் தம் ஆளுமையை வளர்த்திக் கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம். 20 நாள் தொடர்பயிற்சி வகுப்புகளில் கருத்து பரிமாற்றங்களும் செய்முறை பயிற்சிகளும் சுய ஆய்வு வாய்ப்புகளும் தரப்பட்டன. இவை ஆற்றுப்படுத்தினராகிய எங்கள் ஆளுமை, அணுகுமுறை, செயல்திறன் வளர மிகவும் உதவியது. நன்றி. ரத்தின சுருக்கமாய் சுருக்கி எளிதாக புரிந்து கொள்ளும் வண்ணம் தெளிவாக பயிற்சி வகுப்புகளை பற்றி கூறிய நண்பர்களுக்கு நன்றி. ஆய கலைகளில் ஒன்றான நடனக்கலைக்கு வயது வரம்பேது என்றும் 16 தான் நாங்கள் என மார்பட்டு நிற்கும் எம் பயிற்சியாளர்களாகிய ஏஞ்சல் குழுவினரின் நடனத்தை கண்டு களிப்போம். மதுக்கடை பக்கம் போகாதீங்க, புரிஞ்சுதா? இளைய குலம் வளர்ந்திடணும், தலைமுறைகள் வாழ்ந்திடணும், கண்ணீர் கதைகள் முடித்திடணும், நிம்மதி பூ பூத்திடணும். நீ நினைச்சா மது நாட்டம் தவிடு பொடி, நீ நினைச்சா மது நாட்டம் தவிடு
குழுவினர் அவர்கள். வருக வருகவே ஆற்றுப்படுத்தவே உளநல இயக்கத்தில் பெருக பெருகவே நலங்கள் பெருகவே அமைதியில் வாழவே அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, குடும்பத்தில் அன்பு நிலை பெறவே ஒன்றாய் இணைந்து ஜெபித்திடுவோம். சிந்தனை சொல் செயல் திறமைகளை சமூக வாழ்வுக்கு கையளிப்போம். குடும்பத்தில் அமைந்து நிலை பெறவே ஒன்றாய் இணைந்து ஜெபித்திடுவோம். சிந்தனை சொல் செயல் திறமைகளை சமூக வாழ்வுக்கு கையளிப்போம். வாழ்வின் தேடலில் நல்லதை செய்கையில் வாழ்விலே வசந்தமும் நம்முடன் இணையுமே, நம்முடன் இணையுமே. வருக வருகவே ஆற்றுப்படுத்தவே உளநல இயக்கத்தில் பெருக பெருகவே நலன்கள் பெருகவே அமைதியில் வாழவே. ஜாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை. நீதியும் நேர்மையும் நெஞ்சினிலே நிலமும் சுமந்தே சுடராகும். ஜாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை. நீதியும் நேர்மையும் நெஞ்சிலே நிலமும் சுமந்தே சுடராகும். வீழ்ந்திடும் மனிதத்தை தாங்கிடும் பணிகளில் விடுவிக்கும் சக்தியாய் அனைவரும் இயங்குவோம், அனைவரும் இயங்குவோம். வருக வருகவே ஆற்றுப்படுத்தவே உளநல இயக்கத்தில் பெருக பெருகவே நலன்கள் பெருகவே அமைதியில் வாழவே. அன்பு உறவு என்பதே குடும்பத்தில் இரண்டு கண்களாகும். உறவு கூட்டமைப்பு கட்டமைப்பு முறைகளை முழுமையாக்கினோம். அன்பு உறவு என்பதே குடும்பத்தில் இரண்டு கண்களாகும். உறவு கூட்டமைப்பு கட்டமைப்பு முறைகளை முழுமையாக்கினோம். கடமையில் கண்ணாக காரியத்தில் கருத்தாக செயல்பட செய்தது இனிய பயிற்சியே, இனிய பயிற்சியே. வருக வருகவே ஆற்றுப்படுத்தவே உளநல இயக்கத்தில் பெருக பெருகவே நலன்கள் பெருகவே அமைதியில் வாழவே. அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ இணைவோம் இன்னல இயக்கமதில், இணைவோம் இன்னல இயக்கமதில். மகிழ்வித்த அருட்சகோதரி ஷீலா குழுவினருக்கு நன்றி. முத்தமிழின் உயிர் நாடி நாடகம் இயலும் இசையும் இணைந்த பிரதிபலிப்பு நாடகம். காட்சி விருந்தாம் இந்நாடக வழி வாழ்வியல் உண்மைகளை நம்மை விதைக்க வருகிறார்கள் திருமதி இம்மாக்குலேட் குழுவினர். உங்க வீட்ல யாராவது குடிப்பாங்களாமா? ஆமா டாக்டர், என் அப்பாவே ஒரு குடிநோயாளி தான். அவர் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்து பண்ற பிரச்சனை இருக்கே, அப்பப்பப்பப்பா. வீட்ல தினமும் இடியும் மின்னலும் பூகம்பமும் தான். அப்புறம் என்னோட சின்ன வயசுல எங்க வீட்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லட்டுமா டாக்டர்? அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது. அரிசி வாங்க கொடுத்த காசை குடிச்சு புட்டா அப்ப, அடுத்த வீட்டில் அரிசி வாங்கி சமைச்சு தார மகளே. அரிசி வாங்க கொடுத்த காசை குடிச்சு புட்டா அப்ப,
அடுத்த வீட்டில் அரிசி வாங்கி சமைச்சு தார மகளே, பொறுத்துக்கோ கொஞ்சம் பொறுத்துக்கோ, உறங்கிக்கோ கொஞ்சம் உறங்கிக்கோ, பொறுத்துக்கோ கொஞ்சம் பொறுத்துக்கோ, உறங்கிக்கோ கொஞ்சம் உறங்கிக்கோ. படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அம்மா, நீ சமைக்கும் வரை படிச்சுக்கிறேன் விளக்கு கொளுத்தம்மா. படிக்கணும் நானும் படிக்கணும், படிக்கணும் நல்லா படிக்கணும். விளக்குக்குள்ள எண்ணெய் இல்ல புரிஞ்சுக்க கண்ணு, திருவிளக்கில் படிச்சுக்கிட்டு சீக்கிரம் வாடி. விளக்குக்குள்ள எண்ணெய் இல்ல புரிஞ்சுக்க கண்ணு, திருவிளக்கில் படிச்சுக்கிட்டு சீக்கிரம் வாடி. படிச்சுக்கோ நீயும் படிச்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கைய புரிஞ்சுக்கோ. படிச்சுக்கோ நீயும் படிச்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கைய புரிஞ்சுக்கோ. அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது. உலகம் வெறும் இருட்டு, இந்த வீடு முழுச இருட்டு. லைட்ட போடுறி, எனக்கு சோற கொண்டாடி. கதவை பூட்டுடி கழுத. உன் புள்ள எங்கடி? ஏயா தினசரி குடிச்சிட்டு வந்து என் உயிரை வாங்குறிய? பெரிய சீமா மக சொல்ல வந்துட்டேன். வாடா. அரிசி வாங்க கொடுத்த காசு குடல் நிறைய குடிச்சுக்கிட்டு ஆட்டம் போடுற, நீ ஆட்டம் போடுற. வீட்டில் 3 வயிறு இருக்கு, பால் குடிக்கும் புள்ளை இருக்கு, நினைச்சு பார்க்கல நீ நினைச்சு பார்க்கல. நாள் முழுக்க உழைச்சு புட்டு அள்ளு புத்திர தண்ணி அடிச்சா கணக்கு கேக்குற, நீ நாக்க நீட்டுற. நான் உழைச்சேன் நான் குடிப்பேன், மாறி கேட்டா ஏறி மிதிப்பேன். தொழிய பாரடி நான் ஆம்பளடி, நானே ரஜா நாசமா போ. நானே குஷா. குடிக்கின்ற மனுஷனுக்கு வாழ்க்கப்பட்டேனே, நிம்மதியே இல்லாம கேடுகிட்டேனே. குடிக்கின்ற மனுஷனுக்கு வாழ்க்கப்பட்டேனே, நிம்மதியே இல்லாம கேடுகிட்டேனே. தாங்கல கொடுமை தாங்கல, தூங்கல மனசு தூங்கல. தாங்கல கொடுமை தாங்கல, தூங்கல மனசு தூங்கல. அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது. கஞ்சி பானை அத்தனையும் உடைச்சு புட்டாப்ப, விடியும் போது சமைச்சு தார பொறுத்து கோடி மகளே. கஞ்சி பானை அத்தனையும் உடைச்சு புட்டாப்ப, விடியும் போது சமைச்சு தார பொறுத்து கோடி மகளே. பொறுத்துக்கோ கொஞ்சம் பொறுத்துக்கோ, படுத்துக்கோ ஒடுங்கி படுத்துக்கோ. பொறுத்துக்கோ கொஞ்சம் பொறுத்துக்கோ, படுத்துக்கோ ஒடுங்கி படுத்துக்கோ. இதே உனக்கு
தூக்கி போட்டு நல்லுக்கு விட்டு ஆளப்பார் உன் நல்லி எலும்ப நொறுக்க போறேன்டி. பாழா பொண்ணு உனக்கு வந்து பொண்டாட்டியா வாச்சன. பணத்தையும் நான் சுருட்டிக்கிட்டு பாட்டிலையும் பறிச்சுக்கிட்டு நாடகம் போடுறேன், எனக்கு பாடம் நடத்துறேன், மேலும் கீழும் மினுக்கிக்கிட்டு வித விதமா ஒடுத்துக்கிட்டு ஊரை சுத்துற. ஏய், யாரோட குடும்பம் நடத்துற? தாலியையும் அறுத்துக்கிட்டு மானத்தையும் கெடுத்துக்கிட்டு ஆட்டம் போடுற, தினமும் காட்சி காட்டுற. மனுஷனாக இருந்துக்கிட்டு வெறித்தனமா ஆலம்பரிய நெஞ்சு பொறுக்கல, கூட வாழ பிடிக்கல. அம்மா தாயே நான் என்ன செய்வேன்? அம்மா நான் விழிப்புணர்வு நாடகம் பார்த்தேன், குடிப்பழக்கம் குடிநோயா மாறு முன்ன அறிஞ்சேன். நிறுத்தலாம் அப்பா குடியை நிறுத்தலாம், வாழலாம் நலமா வாழலாம். ஒன்னும் புரியல விளக்கி சொல்லடி, ஒண்ணுமே புரியல விளக்கி சொல்லடி. சர்க்கரை நோய் போல குடியும் ஒரு நோயா, அதை தவிர்ப்பதற்கு முறையான மருத்துவமே வழியா. குடி நோய் வந்துவிட்டா மருத்துவம் தேவை, அதற்கு மருத்துவம் தேவை. சர்க்கரை நோய் போல குடியும் ஒரு நோயா, அதை தவிர்ப்பதற்கு முறையான மருத்துவமே வழியா. குடி நோய் வந்துவிட்டா மருத்துவம் தேவை, அதற்கு மருத்துவம் தேவை. நிறுத்தலாம் குடிய நிறுத்தலாம், வாழலாம் நல்லா வாழலாம். நிறுத்தலாம் குடிய நிறுத்தலாம், வாழலாம் நல்லா வாழலாம். நல்லதொரு கருத்தை பாங்காய் எடுத்துரைத்து அனைவரிலும் மாற்றம் மலர மக்களை தூண்டிய நாடக குழுவினருக்கு நன்றி. கோட்டாறு மறைமாவட்டம் என்னும் குடும்பத்தை தன் அன்பால் காத்து வழிநடத்தி நம்பி துணிந்து பணி புரிந்திட என்ற விருது வாக்கை மெய்ப்பிக்கும் வகையில் மக்கள் பணியாற்றும் எம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மேதகு ஆயர் அவர்களை கேக் வெட்டி நம்மை மகிழ்விக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இப்போது நம் அன்பு ஆயர் அவர்களை குடும்ப ஆட்சிப்படுத்துதல் கையேட்டினை வெளியிடுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. சகோதரி ஃபெலிசியா அவர்களை கையேட்டினை வாங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். கையேட்டினை வழங்கிய ஆயர் அவர்களுக்கு நன்றி கூறி இன்று இவ்விழாவிற்கு பெருமை சேர்த்து உற்சாகப்படுத்தவும், நமக்கெல்லாம் சான்றிதழ் வழங்கவும், பின் தம் வாழ்த்துறையை வழங்கவும் வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்புக்குரிய அருள் தந்தையர்களை,
20 வகுப்புகளில் பங்கெடுத்து தங்கள் திறமைகளினால் நிரம்ப குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும் கொண்டு வருவதற்காக தயார் செய்திருக்கின்ற நண்பர்களை, இந்த விழாவை கண்டுகளிப்பதற்காக வந்திருக்கின்ற பெரியோர்களை, அன்பு குழந்தைகளை, நடிகர்களை, கவிஞர்களை, உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஒரு சில நடனம் ஆடுகின்ற பொழுது இந்த கட்டடத்திற்கு உரிமையாளர் என்ற முறையில் பொருளாளர் பின்னால் இருந்து சொல்லிட்டு இருந்தார், இந்த ஓடுகள் இடம் மாறிடுமோ என்ன தெரியல. ஆசிரியர்களே இப்படி நடனம் ஆடினாங்கன்னா எப்படி மற்றவங்கள ஆட வைப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. பயிற்சி துணிவை தருகிறது, தன்னம்பிக்கை தருகிறதுன்னு சொல்கிறத வெளிப்படுத்துகிறவங்களாக செயல்படுகிற முறை. ஒருவேளை இந்த வகுப்புகளை விட இன்னும் ஒன்று குறும்பாக சேர்க்கிறதுக்கு இந்த ஆற்றுப்படுத்துதல் பண்புடையவர்கள் எப்படிப்பட்ட குணங்களை உடையவங்களாக இருக்கணும்னு சொல்லி முதல்ல கொஞ்சம் தெளிவாக தெரிந்திருப்பீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மற்றவர்களோடு உள்ள தொடர்பு, அவங்களுடைய சூழ்நிலையை பற்றி ரொம்ப பேசுனீங்க. நீங்கள் என்ன செய்யணும்? உண்மையான நேர்மையான தொடர்புடையவங்களாக மாறுறதுக்கு 2-3 காரியங்கள் இன்றைக்கி முதல்ல சொல்ல விரும்புகிறேன். முதல்ல உங்களிடத்தில் சொல்லுகிற ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கணும். மனம் திறந்து சொல்லக்கூடிய காரியங்கள் உங்களிடத்தில் மட்டும்தான் சொல்லப்படுகிறது, அது மற்றவங்களிடத்தில் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களிடத்தில் சொல்லும் பொழுது ஒரு நாளும் உங்களுடைய வாயிலிருந்து அது வரவே கூடாது. இது அடிப்படையான கருத்துக்களாக சொல்ல. ரெண்டாவது, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதை டோன்ட் சோஷியலைஸ் அப்படிம்பாங்க. இந்த குடும்பங்களில் நடக்கிற நிகழ்ச்சிகளை பற்றி காணும்போது அதில் இந்த ஆற்றுப்படுத்துகிறவங்க யாருக்காக ஆற்றுப்படுத்துகிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு ஹோட்டலில் சாப்பிட போகிறது அல்லது கல்ச்சரில் ப்ரோக்ராம் போயிட்டு வருவோம்னு சொல்லி எல்லாம் போகக்கூடாது. ஒரு இங்கே நடத்திடலாம், பிறகு ஓடுவாங்க. பார்த்தீங்கன்னா குடித்தவங்களாக இப்போ நடித்துக்கிட்டு அவங்க ஓடின ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பொருளாளர் சாமி ஒன்று சொல்லலை, ஓடு கலந்துடாமன்னு சொல்லுவார். என்ன சொல்ல வரேன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஆற்றுப்படுத்துகிற அந்த ஒரு நிலை ஒரு நாளும் அந்த தொடர்புடையவர்களோடு செயல்படுகின்ற முறைகளில் இந்த உலக கண்ணோட்டத்தோடு காணப்படுகின்ற நிலைகளில் இடம்பெறக்கூடாது. அது வந்தாலே குழப்பம் திரும்ப துவைக்கிற மாதிரி. நிறைய குடும்பங்களில் வித்தியாசமான சூழ்நிலை. ஆற்றுப்படுத்துகிறவங்க ஆற்றுப்படுத்தப்பட்டவர்களோடு போயிட்டாங்க பிறகு. அப்படிப்பட்ட கதைகளெல்லாம் உண்டு. அங்கே ஒருத்தர் மட்டும் ஆமாங்கிறாங்க, தலையசைக்காத பார்க்குறேன். அப்படி நடந்தது உண்டு, நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்வதனால எப்போ ஆற்றுப்படுத்துதல் பணிகளுக்காக தங்களை அர்ப்பணிக்கிறவங்களாக மாறுறீங்களோ இந்த அடிப்படையான சில காரியங்களை திரும்ப தெளிவாக புரிந்து கொண்டவங்களாக இருக்கணும். வரும்போது சில நேரம் ரொம்ப கோபமாக வருவாங்க, சொல்ல தயங்குவாங்க. நீங்கள் நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கிறீங்களா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. உங்களிடத்தில் எப்படி சொல்ல முடியும், அதை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துவீங்க? உங்களுடைய செயல்முறைகள், நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அந்த நம்பிக்கையை அவர்களிடத்தில் உருவாக்கணும். பதில் இவன்கிட்ட சொன்னால் இதை கொட்டடிக்க மாட்டாங்க, இப்போ மற்றவங்களிடத்தில் சொல்லிட்டு தெரிய மாட்டாங்க, இவங்க இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். தவறுகள் நடந்ததாக இருக்கக்கூடிய காரியங்களை கூட எப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லுகிற பொழுது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது பேசுகிறவங்களே இந்த கல்யாண பூசையில் பேசுறது ஒரு கதை பாதர் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், உங்களை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். திருச்சி செமினரில் திருச்சபை சட்டங்களை பற்றி சொல்லிக் கொடுக்குற தந்தை இருதயராஜ சுவாமி தெரியுமா உங்களுக்கு?
கேள்விப்படலையா? அவர் நிறைய கதை சொல்வார். இந்த குடும்பங்களை பற்றி பேசணும். வார்த்தைகள், சொல்கிற வார்த்தையை எப்படி மற்றவங்க புரிந்து கொள்கிறாங்கன்னு உள்ள தெளிவில்லாத நிலை வரும்போது பெரிய பிரச்சனைகளே உருவாகிடும். அதான் ஒரு கல்யாணத்தை பற்றி சொல்லும்போது, கல்யாணம் முடிஞ்சு கோயிலிருந்து போகும்போது பையன் நொண்டிக்கிட்டு போனான். தெரியுமில்ல? தெரியாது. அப்போது இந்த பொண்ணுக்கு அப்பாவிடத்தில் போய் அவங்க சொந்தக்காரங்க சொன்னாங்களாம், இந்த பொண்ணை பிடிச்சி இந்த நொண்டிக்கு பிடிச்சி கல்யாணம் கட்டி வச்சுட்டிங்களே அப்படின்னு. அவர் அப்போ கூர்ந்து பார்த்தாரு, பையன் நொண்டிக்கிட்டு தான் போகிறான். உடனே பையனுக்கு அப்பாவிடத்தில் போய் கேட்டார், பையன் நொண்டி என்ன நிலத்தில் முன்னால் சொல்லலையே, மறைச்சி வச்சிட்டிங்களே அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லையே, இந்த கல்யாணத்தை பற்றி பேசும்போதே பையன் நொண்டின்னு சொன்னோமே. எப்போ சொன்னீங்க? இந்த பெண்ணைத்தான் நான் கட்டுவேன்னு சொல்லி அவன் ஒத்த காலில் நிற்கிறான்னு உங்கள் இடத்துல சொன்னோம்னா கேட்டிங்களா? அதாவது புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலை. தெளிவாக இந்த இரு பொருளற்ற வார்த்தைகளை பேசக்கூடியது அடிப்படையானது இந்த ஆற்றுப்படுத்துகிறவங்களுடைய திறமை. அவங்க எப்படி புரிந்து கொண்டாங்கன்னு சொல்லி கண்டுகொள்றதுக்காக செய்யக்கூடிய முயற்சி. அதாவது குடும்பங்களில் நான் கிண்டலாட்டு இப்படி சொல்வேன். ஒருத்தர் மந்திரவாதின்னு சொல்லி மற்றவங்களால் சொல்லப்பட்டவர் ஒருத்தர் போய் கேட்டாங்களாம், சாமி எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் சாமி அப்படின்னா. அந்த சன்னியாசி சொல்லுக்குதான் உனக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் டைரி எழுதி வச்சார். அதில் என்ன எழுதினாரு தெரியுமா? பொம்பளை பிள்ளை. குழந்தை பிறந்தது பொம்பளை பிள்ளை. சாமி நீங்கள் ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்களே? அப்படியே சொன்னேன். என்ன எழுதி வச்சுருக்கணும் பார்ப்போமா? பொம்பளை பிள்ளை. புரிஞ்சதை சொன்னது, சொன்னது ஒன்று, எழுதி வச்சது வேற. ஆம்பளை பிள்ளை பிறந்தா வந்து கேட்டிருக்கவே மாட்டாங்க. அப்படிதானே? அப்படி பேசாதீங்க. எவ்வளவு தெளிவாகவும் ரொம்ப சுருக்கமாகவும் சில நேரம் பேசணும். ரொம்ப வார்த்தைகளை அளக்கக்கூடாது. அதனால் உங்களுடைய வார்த்தைகள் தெளிவாக குறிப்பாக புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு அமைந்திருப்பதாக மாறுகின்ற பொழுது தெளிவாக கண்டுகொள்கிறவங்களாகவும் அதன்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த 20 நாள் வகுப்பு முடித்து விட்டோம்னு சொல்லி உள்ளதை நிறுத்தி விடாதீங்க. தொடர்ந்து படிக்கணும். தொடர்ந்து அதே மாதிரி அந்த ஆற்றுப்படுத்துதல் போன்ற பற்றிய புத்தகங்கள் இன்றைக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. ஒருவேளை நான் மாதா டிவி அட்வர்டைஸ் பண்ணுறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. கப்புச்சின் ஃபாதர்ஸ் ஒவ்வொரு நாளுமே சொல்லிட்டு இருக்கிறான். பார்க்குறீங்களா? மாதா டிவி பார்ப்பீங்களா? அதில் கப்புச்சின் ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க. கடைசியாட்டு நான் பார்த்தது, நான் முந்தா நாள் 12:30 மணிக்கு நியூஸ் கேட்குறதுக்காக பார்த்தேன் ராத்திரி. அப்போ தான் வந்தேன். அதில் குழந்தைகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தை வயிற்றிலேருந்து வெளியே வந்த பிறகு தோளில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு மடியில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கையை பிடிச்சி முன்னால் கூட்டிகிட்டு போனாங்க. பிறகு பக்கத்தில் பிடிச்சிட்டு போனாங்க. பிறகு முன்னால் அவங்கள நடக்க வச்சுட்டு அவங்க பின்னால் போனாங்க. பிறகு ஒரு காலம் வந்தது, இவங்களை முன்னால் நடத்தி அவங்க பின்னால் வந்தாங்க. எப்படி நடத்த போகிறீங்கன்னு சொல்லிட்டு உள்ளது தொடர்படுத்தி சிந்திங்க. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். பயிற்சி அளித்தவர்களுக்கெல்லாம் நன்றி. பயிற்சி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்கிறேன். நீங்கள் செய்ய போகிற பணியினால் இந்த பகுதியில் பிரச்சனைகளே இல்லாத குடும்பங்கள் அமைதியை அவர்களுக்கு கண்டுகொள்ளுவதற்கு தூண்டுதல் தருகின்ற செயல்பாடுகளாக உங்களுடைய எல்லா முயற்சிகளும் நிறைவேறட்டும் என்று அப்படி பார்க்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் பயிற்சி பெற்றதோடு மட்டும் இல்லை, 2-3 பேர் வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் சிஸ்டர் வந்து சொன்னாங்க, பிரிந்திருந்தவர்கள் இணைந்து விட்டார்கள், ஏன்னா பிரித்தவங்களுக்கு இவங்க பசு போட்டு ஒட்ட வைத்து விட்டார்கள் அப்படின்னு. வேறு 2 பேர் வந்து சொன்னாங்க, ஆசிரியராக இருந்தேன், அதுவும் வெளிநாட்டில் இருந்தேன்,
இங்கே வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருந்தேன், எப்படி மாற்றினோன்னு சொல்லி உள்ளது. இன்னும் அடுத்தவங்க வந்தவங்களும் ஆசிரியர்கள் தான் நினைக்கிறேன். இன்னும் ஒருத்தர் வந்து சொன்னாங்க, கேட்டீங்களா எல்லாத்தையும்? கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்டதை செயல்படுத்துங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றி. Glory, Sister Agila, Sister Arumai Nayagi, Sister Gladys Prabha, Sister Isabelin Portia, Sister Isabelin Portia, Sister Mary Scholastica, Sister Mary Jacindal, Sister Margaret Marial, Sister Mary, Sister Stella, Sister Sheila, Sister Romana, Sister Savarina, Father Singarayan, Agathammal, Agnes Lily Rose, Anita, Amali, Arul Jodi, Angel Leona Mary, Bibiana Elsie Moni, Bridget Siria Rani, Celine S, Celine Stella, Cletus Rock, Christy Pernixon Rose, Carmel Felicita Mary, Catherine Sugandhi, Elsie Rebecca, Florence Mary, Felsi Rani, Geeta Mary Lissy, Hema Sujada, Jacinda Mary, Hema Sujada, Jacinda Mary, Josephine Mary Jimsy, Josephine Simon, Joseph Rexilin Nirmala, Josephine Jairani, Lada, Lima Rajan, Mary Judy, Maria Jayasudha, Maria Selvi, Mary Tensley, Mercy Tayammal, Mary Rajam, Maheshwari, Marcelin Regula, Mary Vasanda, Mary Immaculate, Maria Stella, Maria Gilos, Mary Rajammal, Mary George Flower, Mary Alangaram, Philomena, Rosalie, Rashmi Ilango, Rajam VM, Rosalie, Rashmi Ilango, VM Rajam, Rita, Radhi Prema Grace,
சாந்தி, மேரி சரோஜா, சரோஜா மேரி, ஷீலா மேரி, சுனிலா ராணி, ஷெரின், சுனிலா ராணி, ஷெரின், சகாய புஷ்பா, செல்வி ஜான், சரோஜா மனோகரன், சகாய டெல்ஃபின், ஷைலஜா பத்மலலிதா, சுஜி, சகாய ஷீலா, ஷோபா மேரி, சுகுமாரி அம்மா, செல்வராணி, வளர்மதி, யோனஸ், ஆண்டனி பால், ஆண்டனி தாசன், அருள் குமரேசன், ஆரோக்கியராஜ், ஆண்டனி டெலி, தேவதாஸ், ஜெமி பர்னாட் சிங், கிங்ஸ்லி, ஜெமி பர்னாட் சிங், கிங்ஸ்லி, லாரன்ஸ் எம், மைக்கேல் ஜோஸ், மரியா அந்திரியாஸ், நிக்கோலோ பெர்னோ, அதுக்கு பிறகு நீங்க ராபர்ட் சகாயம், ராசையா, செல்வன் டிபி, சத்யன் டிஜி, தங்கமணி, வில்ஃப்ரட், சேவியர் தாஸ், அன்னம் எம், அருள் செல்வி, அன்பு மலர், அன்னம் ஏ, ஷெல்டன் போஸ்கோ, மெட்சி, லாரன்ஸ் எஸ், சகாய ஹெலன், ஜோஸ்பின் ஸ்டெல்லா, சவிதா, சவிதா கிரீடியோ, சிறப்பு பரிசுகள். வகுப்புகளில் ஆர்வத்தோடு பங்கேற்றல், பதிலளித்தல், உற்று கவனித்தல் போன்ற சிறப்பு செயல்பாடுகளுக்காக சிறப்பு பரிசு பெறுபவர் திருமதி எல்சி ரபேக்கா. நடைபெற்ற 4 தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று முதல் பரிசு பெறுகிறார் திருமதி சகாய புஷ்பா. வகுப்புகளை நன்கு கவனித்து குறிப்புகள் எழுதி சிறப்பு பரிசு பெறுகிறார் திருமதி செலின் ஸ்டெல்லா.
அனைத்து வகுப்புகளிலும் தவறாது கலந்து கொண்டவர்களுக்கான சிறப்பு பரிசுகள் திருமதி மரிய ஸ்டெல்லா பிலிப், திருமதி ஜோஸ்பின் ஜிம்சி, அருள் சகோதரி மேரி ஸ்கொலாஸ்டிகா, திரு தேவதாஸ், திருமதி எல்சி ரபேக்கா. நன்றி. நம் அனைவருக்கும் ஆசிகளையும் பரிசுகளையும் வாழ்த்துக்களையும் சான்றிதழ்களையும் அள்ளித்தந்த நம் ஆயரவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும். இதுவரை நமக்கு பயிற்சி அளித்து நம்மை ஒரு குடும்ப ஆற்றுப்படுத்தினராக தயாரித்து சான்றிதழ் பெற ஏற்பாடு செய்து வரும் நம் திட்ட இயக்குனர் அருள்பணியாளர் நெல்சன் அவர்களை இனி வரவிருக்கும் செயல் திட்டங்கள் குறித்து இனிவுடன் கூறிட அன்புடன் அழைக்கின்றோம். ஆயர் அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து குருக்களே, கன்னியர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, இது மிகவும் மகிழ்ச்சியான நேரம். ஒரே ஒரு வருத்தம், இன்றைய நாளிலே வர இருந்த தலைமை காவல் கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் சூழ்நிலையினால் வர இயலவில்லை கடைசி நேரத்தில். ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலும் நம்முடைய ஆயர் அவர்கள் இதை சிறப்பாக அவர்கள் இல்லை என்று நாம் உணராத அளவிலே இதை சிறப்பாக நமக்கு நடத்தியிருக்கின்றதற்காக இந்த குடும்ப ஆற்றுப்படுத்தல் குழுமத்தின் சார்பாக முதன்முறையாக அவர்களுக்கு பெருமையாக நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பதை சொல்லும்போது நீங்கள் தான் இந்த மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் காரணமானவர்கள். ஏனென்றால் உங்களுக்கு பல பணிகள் இருக்கின்றன, பொறுப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட குடும்பம் இருக்கிறது. அவற்றையெல்லாம் அந்த பொறுப்புகளோடு அவர்களை விட்டுவிடாமல் அவற்றோடு இணைத்து 20 வாரங்கள் தொடர்ந்து வந்து இந்த பயிற்சியை பங்கெடுத்திருக்கிறீர்கள். இது சாதாரண பயிற்சி என்று வந்தவர்கள் ஏமாந்திருப்பார்கள். ஏனென்றால் பலரும் இதில் பயிற்சியிலே கலந்து கொண்டவர்கள் தேர்வு என்றும் அதற்காக தயாரிப்பு செய்ததும் பார்க்கின்ற போது இவர்கள் வாழ்க்கையிலே இப்படி ஒரு தயாரிப்பு செய்தில்லை என்று நீங்களே உணர்ந்தீர்கள், நீங்களே சொன்னீர்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்கள் அந்த மதுநோய் போதை நோய் நலப்பணி குழுவின் செயற்குழுவில் இருந்து தந்தை அல்காந்தர் வந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் இணைந்து சகோதரி பெலிஷியாவும் இருக்கின்றார்கள். இந்த இப்படிப்பட்ட பயிற்சிகளை நடத்துவதற்கு காரணமே இது நம்முடைய அடித்தள பணியில் ஈடுபட்டிருக்கின்ற சகோதரிகள் சகோதரர்கள் மற்ற எல்லோருக்கும் பயனுள்ள வகையிலே அமைய வேண்டும் என்று பொதுவாக பெரிய பல்கலைக்கழகங்களிலே கல்லூரிகளிலே நடக்கின்ற பயிற்சியை மக்களுடைய பணித்தளத்திலே வழங்க வேண்டும் என்ற இந்த திட்டம் சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. இதற்கும் நான் ஆயரை வாழ்த்துகிறேன். என்றால் இதற்காக சுற்றுமடல் எழுதி இதற்காக இந்த வகுப்புகளை துவங்கி வைத்து இன்றும் பாருங்கள், இன்னும் நிறைய பணிகள் இருக்கு. இன்னும் முடிஞ்ச பிறகு சாயந்தரம் ஒரு திருப்பலி இருக்கிறது. காலையில் முழுவதும் பணி முடிந்தான் வந்திருக்கிறாங்க. இந்த பணிகள் மத்தியிலும் இந்த பயிற்சிகள் எல்லாம் தொடர அவர்கள் நமக்கு ஊக்கமும் உற்சாகம் கொடுக்கின்றார்கள். எனவே அவர்கள் முக்கியமானவர்கள். அதைத் தொடர்ந்து இந்த பணிக்குழுவில் உள்ளவர்கள் அனைவரும் முக்கியமானவர்கள். இது தொடர்ந்து நடைபெற அடுத்ததாக சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் முக்கியமானவர்கள். இதோடு இந்த பயிற்சி முடியவில்லை. இந்த தொடர் பயிற்சி இருக்கின்றது. எப்போ அடுத்த தொடர் பயிற்சி இருக்குது நமக்கு? எந்த 7ஆம் தேதி? பிப்ரவரி 7. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல. பிப்ரவரி 7 அந்த முதல் சனிக்கிழமை நம்ம தொடர்ந்து பயிற்சி இருக்கும். 2லேருந்து 4 வரை. அப்போ எல்லாரும் வரணும். இப்போ இன்னும் பாருங்க எவ்வளோ எல்லாம் ஆர்வமாக கலந்துருக்கீங்க. இதே மாதிரி தொடர் பயிற்சி, குறிப்பாக அந்த பிப்ரவரி 7ஆம் தேதி உள்ள பயிற்சியான மிக முக்கியமானது. தானங்கள் பற்றி, குறிப்பாக கண் தானம், உறுப்பு தானம், இவங்களை பற்றியெல்லாம் சிறப்பாக அதை செய்து கொண்டிருக்கின்றவர்கள், அந்த மாதிரி பலம் பெற்றவர்களை வைத்து அனுபவபூர்வமான ஒரு வகுப்பு நடக்க இருக்கின்றது. எனவே எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். அப்போ தொடர்ந்து நடக்கும். அடுத்ததாக திட்டமாக நான் ஆயரோடு பேசிக் கொண்டிருந்தேன். குடும்பங்களில் நிறைய பிரச்சனை இருப்பதனால் குடும்பத்தை பற்றி நாம் இந்த ஆண்டு பயிற்சி நடத்தினோம். அடுத்து வர இருக்கின்ற ஆண்டிலே, வர இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே சில மாதங்கள் கழித்த பின்பாக மாணவருக்கான ஆற்றுப்படுத்தல். ஏன்னா நிறைய பள்ளிக்கூடத்திலேயும் குடும்பங்களையும் மாணவர்களை எப்படி சமாளிப்பது, அவர்களை எப்படி
நலம் பெற அவர்களுக்கு வழிகாட்டுது என்று நிறைய பேர் திணறுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே மாணவர்களுக்கான 100 மணி நேர ஆற்றுப்படுத்தல் பயிற்சி ஆனார்கள்னா அதுக்கு அவர்களை வழிநடத்துவர்களுக்காக இல்லையா ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் கைடன்ஸ் கவுன்சிலிங் என்று நடத்துவதாக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதை உங்களுக்கு அறிவிப்போம். இந்த வேளையிலே பல பயிற்சியில் இங்கே பங்கெடுத்தவர்கள் முதல்ல மதுநோய் நல பயிற்சி ஒன்று இருந்தது, பிறகு பொது ஆற்றுப்படுத்தல் பயிற்சி, இப்போது குடும்ப ஆற்றுப்படுத்தல் பயிற்சி, இன்னும் பல பயிற்சிகள் வருங்காலத்தில் நடக்க இருக்கின்றது. இவற்றுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கின்ற மறை மாவட்டத்திற்கும் மறை மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கின்ற குருக்களுக்கும் எங்களோடு இணைந்து பணி செய்கின்றவர்களுக்கும் குறிப்பாக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். உங்களுக்கு குறிப்பாக கடைசியாக நன்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து செலவுகளையும் 1000 அவர்களை அவங்க தான் செய்கிறாங்க. எல்லா செலவு புத்தகம் போடுவா இருந்தாலும் சரி, இன்றைக்கு கொடுக்குற டிஃபன் எல்லா செலவுகளையும் நீங்களே ஏற்று செய்கிறீர்கள். எனவே உங்களின் விழா. உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இதை நீங்கள் பெற்ற பயிற்சியை செயலாக்கம் செய்ய வேண்டும், உங்களுடைய பணி இடங்களிலே இதை பயன்படுத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரும் வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். நன்றி. அருட்பணியாளர் நெல்சன் அவர்களுக்கு நன்றி. எந்த ஒரு செயலுக்கும் தொடக்கம் உண்டு என்றால் முடிவும் உண்டு. அதுவே நன்றி கூறல். நன்றியை நன்றி உள்ளத்தோடு கூற வருகிறார் அருட்சகோதரி ஆரோக்கியமேரி அவர்கள். அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கம். இந்த பொன்மாலை பொழுதில் நமக்கு ஏற்ற கால சூழ்நிலையின் நிறுவி இந்த சான்றிதழ் விழா, குடும்ப ஆற்றுப்படுத்துதல் சான்றிதழ் விழாவை சிறப்புற நடத்துவதற்கு நமக்கு ஒரு ஒத்துழைப்பையும் ஆசிரியர் தந்த இறைவனுக்கு முதலாவது நன்றி கூறுகின்றேன். இந்த விழாவினுடைய நிறைவாக நம்முடைய கோட்டார் மறை மாவட்ட ஆயர் அவர்கள் வந்திருப்பது நமக்கு ஒரு நிறைவான மகிழ்ச்சியை தருகின்றது. பல பொறுப்புகளில் இருந்தாலும் அவர் இந்த நேரத்தை நமக்காக செலவழித்து நம்மிடையே வந்து நமக்கு ஆசிவுரை கூறி ஒரு ஆற்றுப்படுத்தினர் எவ்வாறு குணங்களை பெற்றிருக்க வேண்டும், அதை நாம் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று சுருக்கமாக நகைச்சுவையோடு கூறியது நம் உள்ளத்தில் இறங்கி இருக்கலாம். அதற்காக நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பதோடு நமக்கு சான்றிதழ்கள் வழங்கி கொடுத்திருக்கின்றார் அவருடைய ஆசிவுரையோடு. அவருக்காக நாம் அனைவர் சார்பிலும் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இந்த சிறப்பான பயிற்சியை நமக்கு அளித்தவர் ஃபாதர் நெல்சன் அவர்கள். அவர்கள் அழைத்திருந்த சொற்பொழிவாளர்களும் கல்வி நிபுணர்களும் பல இடங்களில் இருந்து வந்து மிக சிறப்பான முறையில் இந்த பயிற்சியை நடத்தி 20 வாரங்கள் அளித்தது நாம் பெற்றுக்கொண்ட ஒரு பேறு தான் என்று சொல்ல வேண்டும். அதிலும் தற்கால சூழ்நிலையில் குடும்பங்களில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஏன் நம்முடைய குடும்பங்களில் கூட ஒவ்வொரு குடும்பங்களிலும் பிரச்சனைகள் இருக்கும்போது நம்மை சீர்தூக்கி பார்க்கவும், நம்முடைய குடும்பங்களை அலசி பார்க்கவும், சமுதாயத்தில் உள்ள குடும்பங்களை ஆற்றுப்படுத்துவதற்காகவும் மிகச்சிறந்த முறையில் இந்த வகுப்பலை நடத்தி அவர் அமர்ந்திருக்கின்றார். சரியான ஒரு நிபுணர் அவர். I can say that he is a very good director of this program. அதனால் ஃபாதர் நெல்சன் அவர்களுக்கு நம்ம அனைவருடைய சார்பில் மகிழ்ச்சியான கரவொலி எழுப்புவோம். நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நம்முடைய கோட்டார் மறை மாவட்ட பொருளாளர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிற்பாடு நமக்கு பின்னால் ஏதாவது தேவை என்றால் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நமக்கு பொருள் உதவியும் செய்வார் என்ற முறையில் அவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நாளைய தினம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஃபாதர் அல்காந்தர் அவர்களுக்கு ஒரு இல்லறத்தார் ஜோஸ்பின் சைமன் நான் கேக்கு வாங்கி கொடுத்தேன் சிஸ்டர்னாக அவருடைய சார்பிலும் உங்களுடைய சார்பிலும் நாம் வாழ்த்து கூறுவதோடு இறைவன் அவருக்கு நல்ல உடல் நலமும் நீண்ட ஆயிலும் இன்னும் அர்ப்பண வாழ்வில் நல்ல ஒரு சக்தியும் தந்து அவரை வழிநடத்த வேண்டும் என்று மீண்டும் வாழ்த்துக்கள் கூறி அவருடைய பிரசனத்திற்காக நன்றி கூறுகின்றோம். ஃபாதர் ராஜன் பாடங்கள் நடத்தினார். 3 மணி நேரம் எப்படி போனது என்றே தெரியவில்லை. அதில் சவால்கள் நிறைந்திருந்தது, சட்டங்கள் அடங்கியிருந்தது. நாங்கள் எல்லாம் ஒடுங்கி போய்விட்டோம். ஆனால் அது உற்சாகப்படுத்துவது போல் இருந்தது. இந்த நிறைவு விழாவிற்கு வந்திருக்கின்றார். அவருக்கும் நம்முடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நம்முடைய சகோதர குருக்களும் கன்னியர்களும் நம்முடைய இல்லத்து கன்னியர்களும்
நம்முடைய நண்பர்களும் வந்திருக்கின்றார்கள். இதில் மறக்க முடியாதவர்கள் சிஸ்டர் ஃபெலிஷியா, சிஸ்டர் ஜாய்ஸ், அவர்கள் சிறந்த ப்ரொஃபசர்ஸ். அவர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் இந்த ஆற்றுப்படுத்தல் வகுப்பு நடத்தும் போது ஆங்கிலத்தில் உள்ள புத்தகங்களை எல்லாம் தமிழாக்கம் செய்து மிகச் சிரமத்தோடு மிக அழகான தமிழில் நமக்கு எடுத்து உரைத்தது நான் கொடுத்து வைத்த பேரு தான். ஆகவே அவர்கள் இருவருக்கும் மிக சிறப்பான நன்றிகளையும் இந்த கூட்டத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இங்கே மேடை அலங்காரம் செய்து இத்தனை சிறப்புகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய உடன் சகோதரர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் நம்முடைய பொருளாளர் செயலாளர் நம்முடைய கூட்டுப்பணி குழுக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி. இந்த கூட்டத்திலே ஆடியவர்கள் பாடியவர்கள் நாடகம் நடித்தவர்கள் அனைவருமே ஒருவேளை இந்த டான்ஸ் சின்ன பிள்ளைங்க 5 பேரை தவிர மற்ற எல்லாருமே முதிர்ந்த வயதில் உள்ளவர்கள் தான். ஆனால் அவர்கள் நடித்ததும் படித்ததும் கேட்டதையும் பார்த்தீர்கள் என்றால் இளம் வயது திரும்பியது போல இருந்தது. அவர்கள் இந்த விழாவிற்கு மெருகேற்றி உள்ளார்கள். ஆகவே அவர்கள் அனைவருக்கும் பங்கு பெற்ற அனைவரும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறைவா, என்னால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் மாற்றக்கூடியதை மாற்றும் மனத்துணிவையும் இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வாய்.